சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு அருகே உள்ள சீரகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிசெல்வம். ஆட்டோ ஓட்டுநரான இவர் சீரகம்பட்டியிலிருந்து பள்ளி மாணவிகளை நிலக்கோட்டையில் உள்ள பள்ளிகளுக்கு அழைத்துச் செல்வது வழக்கம். அந்த வகையில் வழக்கம் போல கடந்த 21ஆம் தேதியன்று மணிசெல்வம் மாணவிகளை தனது ஆட்டோவில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த செங்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஆட்டோவில் சென்ற மாணவிகளை டூ வீலரில் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த மாணவிகளிடம் இளைஞர்கள் ஆபாச சைகைகள் காட்டி கேலியும் கிண்டலும் செய்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்த ஆட்டோ ஓட்டுநர் மணிசெல்வம் சம்பந்தப்பட்ட இளைஞர்களின் பெற்றோரை அழைத்து உங்களுடைய மகன்களை கண்டித்து விடுங்கள் என கூறியுள்ளார். இதை அறிந்த அந்த இளைஞர்கள் மணிசெல்வம் மீது கடுமையான கோபத்தில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் 22ஆம் தேதியன்று மணிசெல்வம் மாணவிகளை தனது ஆட்டோவில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அந்த ஆட்டோவை வழிமறித்த 2 இளைஞர்கள் மணிசெல்வத்தை மிரட்டும் தொனியில் ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஆட்டோ ஓட்டுநர் மணிசெல்வம் மீது கொலை வெறியுடன் தாக்குதல் நடத்தினர். இதை பார்த்து பதறிப்போன அந்த பகுதி மக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை தடுத்துள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மணிசெல்வம் மற்றும் பள்ளி மாணவிகளின் சார்பில் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் புகார் அளித்து 2 நாட்களாகியும் போலீசார் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இளைஞர்கள் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த விவகாரத்தில் போலீசார் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.